டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேத்து வந்து டிஆர்பி போர்ட்ல இருந்து வந்த ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 மந்த் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ என்னுடைய நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு புக் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னா ஷேக்ஸ்பியர். ஸோ யூனிட் 5 உடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய சிலபஸ்ல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அது இப்பவும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா சிலபஸ்ல சேஞ்ச் ஆனாலும் ஒரு சில டாபிக் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்ட போறேன். ஸோ இதுல உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றதையும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So first question. So who speaks the following word in the Tempest? So unit 5ல நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்னா டெம்பஸ்ட். ஸோ இது வந்து வேர்ல்டு சிலபஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த சிலபஸ்லயும் இருக்கு. ஸோ இதுல we are such a stuff as dream are made on அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி ஃபேமஸ் லைன் ஆக்சுவலா நம்ம இந்த டெம்பஸ்ட்ல. ஸோ இந்த லைனை வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ யார் வந்து ஹூ ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ த ஆன்சர் பிராஸ்பரோ. ஸோ பிராஸ்பரோ தான் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த லைன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷேக்ஸ்பியருடைய சானட்ல இருந்து கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு சில சானட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சானட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் ஆர் மோஸ்ட்லி அட்ரஸ்ட். ஸோ யாரை வந்து அட்ரஸ் பண்ணுது, யாரை வந்து அவர் வந்து சொல்றாரு, யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் எரால் ஆஃப் சவுத் ஹாம்ப்டன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்டா கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா இதை வந்து நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டா பார்க்கலாம். ஸோ 20-20-20 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 3 பார்ட்டா பார்க்கலாம். ஸோ நம்ம இதுல இப்போ பார்க்க போது ஒரு 20 கொஸ்டின்ஸ். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 20 கொஸ்டின்ஸ். வேர் டஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பிளே? ஸோ நம்மளுக்கு தெரியும் மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது யூனிட் 5ல சிலபஸ்ல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து யூனிட் 5 மட்டும் தான் வாங்கி படிக்க போறீங்க, இது மட்டும் தான் வேணும்னா கூட ஸோ இந்த புக் மட்டும் தனியாக கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது ஸோ எந்த ஒரு பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வியானா. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ வியானா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் ஸோ இந்த ஒரு பிளே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இந்த ஸ்டோரி தெரியல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நான் இதுக்கு மேல வரப்போற வீடியோவில் மெஷர் ஃபார் மெஷர், டெம்பஸ்ட், ஸோ இதை பத்தி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவை நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. மிராண்டா அப்படின்றவங்க யாரு? மிராண்டா அப்படின்றவங்க கண்டிப்பா ஈஸி. இட்ஸ் யாரு அப்படின்னா டாத்தர் ஆஃப் பிராஸ்பரோ. ஸோ பிராஸ்பரோடைய டாத்தர் தான் மிராண்டா. ஆக்சுவலா இதுல இது வேணா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். டாத்தர் ஆஃப் கிங்லியர், ஏன்னா நம்மளுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கு. ஸோ கிங்லியரோட டாத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேரை வேணா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல யார் வந்து ஃபர்ஸ்ட் டாத்தர், செகண்ட் டாத்தர், தேர்ட் டாத்தர், அதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கிங்லியருக்கு ஃபேவரட் டாத்தர். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது தேவையில்லை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாம்லெட்ல வர்றது. ஸோ நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்லெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜெனரல் கொஸ்டின். ஷேக்ஸ்பியர் மொத்தம் எத்தனை டிராமாங்களை எழுதியிருக்காரு?
ஷேக்ஸ்பியர்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுவும் பிஜிடிஆர்பி இல்லை யூஜிடிஆர்பி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் மொத்தம் எத்தனை பிளே எழுதினாருன்னு கேட்டாலே டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 37 அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் 154 சானட். இது எப்பவுமே நம்ம ஞாபகத்திலே இருக்கணும். 37 பிளேஸ் அண்ட் 154 சானட் அப்படின்றது. அடுத்தது ஷேக்ஸ்பியருடைய மெஷர் ஃபார் மெஷர், இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு கேட்குறாரு. ஸோ கொஷின் வந்து என்ன அப்படின்னா, மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் பிளே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஷேக்ஸ்பியருடைய மெஷர் ஃபார் மெஷர் எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னா ப்ராப்ளம் பிளே கேட்டகரியில் வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓ இட் இஸ் எக்ஸலண்ட் டு ஹாவ் எ ஜெயிண்ட் ஸ்ட்ரென்த் பட் இட் இஸ் ட்ரையனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டு யூஸ் இட் லைக் அ ஜெயிண்ட். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு லைனை கொடுத்துட்டாங்க, சூப்பரான லைனு. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து பார்த்தோன்னா முதல்ல எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க, ஆக்சுவலாக வந்து இது யார் சொன்னாங்கன்றதை நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இது வந்து எந்த ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா மெஷர் ஃபார் மெஷர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ மெஷர் ஃபார் மெஷர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இது மெஷர் ஃபார் மெஷர்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து இது யார் வந்து சொல்கிறாரு அப்படின்னா லூசியோ. ஸோ இந்த கேரக்டர் தான் இதை வந்து பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு பவர் அத்தாரிட்டியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மெஷர் ஃபார் மெஷரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வியானா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ரூலிங் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அந்த நாட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்கல. அதை இவரால் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஆஞ்சலோ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டெப்டியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஸோ ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போயிடுறாரு. ஸோ டெப்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ அப்படின்ற ஒரு கேரக்டரை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய பவரை ஒரு சில நேரம் மிஸ்யூஸ் பண்றாரு. யார்கிட்ட வந்து மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்னா இசபெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டரை அவருடைய அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செடியூஸ் பண்ணணும், அவங்கள வந்து அடையணும் அப்படின்றதுக்காக அவருடைய பவரை வந்து ஒரு சில நேரம் தப்பா மிஸ்யூஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு சில நம்ம ஆக்டிங்ல படிக்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஃபர்கிவ்னஸ், ரீகன்சலேஷன். ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இது எந்த ஒரு ஒர்க்கில் தீமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஒர்க்கில் வந்து தீமா இருக்கு அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது மன்னிப்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம். யார் வந்து மன்னிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா டியூக் ஆஃப் மிலான். ஸோ டியூக் ஆஃப் மிலான் யாரு? பிராஸ்பரோ. பிராஸ்பரோவை என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க பிரதர் ஆண்டனியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டாக்டர் டெம்பஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டா. ஸோ இவங்களையும் பிராஸ்பரோவையும் என்ன பண்றாங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாரு. ஏன்னா அந்த மிலான் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிங்கா மாறணுன்றதுக்காக. ஸோ அப்போ கடைசியா வந்து இவங்க வந்து ஒரு ஐலாண்ட்ல போயிட்டு தங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேப்பன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ கடைசியா இவர் என்ன பண்ணுவாருன்னா திருப்பி வந்து பிராஸ்பரோ அவங்க பிரதர் வந்து மீட் பண்ணுவாரு. ஸோ அவங்களுடைய சொன்ன அந்த என்னென்ன நடந்ததோ அந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் பண்ணுவாங்க, ரீகன்சலேஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு தீமை எதில் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேவ்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து நம்ம சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்துட்டா பத்தாது. ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க்கையும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டார்க் லேடி. ஆக்சுவலாக இதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. டார்க் லேடி அப்படின்றது ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய சானட்ல இந்த ஒரு வேர்டை வந்து
இந்த ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யார் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா சானட்ல ஷேக்ஸ்பியர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூ தாட் மீ லாங்குவேஜ் த ப்ராஃபிட் ஆன் இட் இஸ் ஐ நோ ஹவு டு கர்ஸ். ஸோ இதை வந்து யார் வந்து பேசுறா? ஏரியல். ஸோ ஏரியல் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இதை வந்து பேசுறாங்க. ஸோ ஏரியல் அப்படின்ற கேரக்டர் நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க நம்மளுக்கு பார்க்க முடியும்? ரேப் ஆஃப் தி லாக். ஸோ அந்த ஒரு ஒர்க்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் ஏரியல், இவரை மாதிரியே வந்து பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியர் மாதிரி அலெக்சாண்டர் போப் அவருடைய ஒரு ஒர்க்ல வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட், who made the famous remark Shakespeare has no heroes. ஷேக்ஸ்பியருடைய பிளேவ்ல ஆண்களை விட பெண்களுக்கு தான் அவர் வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி யார் வந்து இதை சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு வேர்டிங்ஸை வந்து சொல்றாரு. இட்ஸ் வெரி ஃபேமஸ் கொட்டேஷன். இது அதிகமாக யூஜிசி நெட் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், which of the following a Shakespeare's farewell play? ஆக்சுவலா ஃபேர்வெல் அப்படின்னும் போது நம்ம லாஸ்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எது வந்து ஷேக்ஸ்பியருடைய லாஸ்ட் பிளே, அவர் எழுதின லாஸ்ட் பிளேவா எது வந்து நம்பப்படுது? கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய பிளே 37 பிளே எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இவர் எழுதின கடைசி பிளே எது அப்படின்றது எதை வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா தி டெம்பஸ்ட். ஸோ தி டெம்பஸ்ட்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து லாஸ்ட் பிளே அப்படின்னு சொல்றாங்க ஷேக்ஸ்பியரோட. ஏன் வந்து இதை வந்து லாஸ்ட் பிளேவா கன்சிடர் பண்றோம்? இவர் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி பிளே பிராஸ்பரோ என்ன பண்ணுவாருன்னா அவருடைய மேஜிக் பண்ற புக்கு அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த ஐலாண்ட்லேயே விட்டுட்டு வந்துருவாரு. ஸோ இது வந்து சிம்பாலிக்கா ஷேக்ஸ்பியர் வந்து கடைசியா வந்து அந்த பிளேவை எழுதினாரு அப்படின்ற மாதிரி சம் கிரிட்டிக்ஸ் வந்து இதை வந்து சொல்றாங்க. ஸோ த ரேர் ஆக்ஷன் இஸ் இன் அ வெர்ச்சு தேன் வெஞ்சன்ஸ். இது யார் வந்து ஷேக்ஸ்பியருடைய பிளேவில் யார் வந்து பேசுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் பிராஸ்பரோ. ஸோ த பிராஸ்பரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்கிற ஒரு கொஷின். அப்போ இது எந்த பிளேவ்ல இருந்து எடுத்திருக்காங்க கொஷின்னு கேட்டாங்கன்னா டெம்பஸ்ட். ஆக்சுவலா இன்னொரு விஷயம், இதே கொஷினை என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பியும் ரிப்பீட்டடா இன்னொரு விஷயத்துலையும் கேட்டிருக்காங்க. சேம் கொஷின் யார் வந்து இதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஆன்சர் பிராஸ்பரோ. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த டார்க் காமெடி. இதை நம்ம வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். யார் வந்து டார்க் காமெடி வந்து இதுல இருக்கிற பிளேவ்ல வந்து பார்த்தோன்னா எது வந்து டார்க் காமெடி அப்படின்னு பார்த்தோன்னா மெஷர் ஃபார் மெஷர். இதை வந்து ப்ராப்ளம் பிளேன்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் லாஸ்ட் 2 பிளேஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா டெம்பஸ்ட் அப்படின்றது அவருடைய லாஸ்ட் பிளேன்னு நம்ம சொன்னோம். பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பிளே எதுன்னு கேட்குறாங்க. லாஸ்டா எழுதுனா 2 பிளே. ஆக்சுவலா நம்மளுக்கு ஒன்று எதுன்னு தெரியும், எதுனா டெம்பஸ்ட். அப்போ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பெர்லியஸ். ஸோ இதுவும் தான் இவர் எழுதின லாஸ்ட் 2 பிளே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் தி சானட்ஸ். ஷேக்ஸ்பியருடைய நம்பர் ஆஃப் தி சானட்ஸ். ஆக்சுவலா இப்பதான் நான் சொன்னேன், நம்ம ஷேக்ஸ்பியர்னாலே நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பிளேஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, அவருடைய சானட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலே ஆன்சர் 154. ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 154 சானட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட்
டேஷ் ஸ்டாண்ட்ஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 154 சானட்ல த ஃபர்ஸ்ட் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ஆன்சர். சானட்ஸ் ஆர் அட்ரஸ்டு டு ஷேக்ஸ்பியருடைய ஃப்ரெண்ட் அர்ஜிங் him டு மேரி ஹாவ் எ சில்ட்ரன். அவருடைய ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு சில சானட்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காராமா. ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா 17. ஸோ 1 to 17. ஸோ ஃபர்ஸ்ட் 17 சானட் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ஷேக்ஸ்பியர் அவருடைய சானட்ல வந்து சொல்லியிருக்காராம். ஸோ அடுத்தது த டேஷ் ரன்ஸ் த prison அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் அவுட் ஆல் ஆஞ்சலோஸ் ஆர்டர். ஆக்சுவலாக வந்து இது வந்து மெஷர் ஃபார் மெஷர்லேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. என்னன்னா ஆஞ்சலோவுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த ஜெயிலில் வந்து யார் வந்து என்ன இவர் என்ன சொல்றாரோ அதை வந்து யார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் ப்ரொவோஸ்ட். ஸோ த கேரக்டர் ப்ரொவோஸ்ட். அடுத்தது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா இதுல வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ்ல இவங்கெல்லாம் யாரு, இந்த கேரக்டர்லாம் யாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க வந்து படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ த ஃபைனல் கப்லெட். ஆக்சுவலா ஷேக்ஸ்பியரோடைய சானட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலா சானட் அப்படின்றது ஒரு 14 லைன்ஸ். ஸோ 14 லைன் உள்ள போயம் எல்லாமே நம்ம வந்து சானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நார்மலா எழுதுற மாதிரி எழுத மாட்டார் மற்ற ஆத்தர்ஸ் மாதிரி. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சாலட்டை ஃபாலோ பண்ணி எழுதிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டார் ஷேக்ஸ்பியர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் அண்ட் 4 லைன்ஸ் 4 லைன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன். ஸோ இந்த ஆங்கிளில் 14 வந்து பிரிப்பார். ஸோ கோட்டைன் 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 அண்ட் 1 கப்லெட். அப்போ இதுல கேட்டிருக்கிற கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கப்லெட். ஸோ இந்த லாஸ்ட் 2 லைனு இவர் வந்து எந்த மாதிரியான பெண்டாமீட்டர்ல எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் அயாம்பிக் பெண்டாமீட்டர். ஸோ அயாம்பிக் பெண்டாமீட்டர்ல தான் இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய சானட்ல இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் கப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுல எவ்வளோ மார்க் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்ததா, இல்லை 20 மார்க்ஸ் வந்ததா, இல்லை ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஸோ இல்லை அடுத்தது என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி மெஸ்மரைஸ் அகாடமி புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த புக் வேணா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.